சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. வறுமை கோட்டு கீழே உள்ள ரேஷன் அட்டைக்கு இலவசமாக சிலிண்டர் வழங்க போறாங்க. 2 குட் நியூஸ் வெளியே இருக்கு. நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்பிஹெச்ஹெச், ஏஏஒய், பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டை வச்சிருக்கக்கூடிய வறுமை கோட்டு கீழ் உள்ள மக்களுக்கு இலவசமாகவே சிலிண்டர் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து குடுக்க போறாங்க. இதுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம்? மற்றும் இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை? எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அத்தியாவசிய பயன்பாட்டில இருக்கக்கூடிய எல்பிஜி சமையல் சிலிண்டருடைய விலை பார்த்தீங்கன்னா, ரூ. 300லிருந்து ரூ. 500 வரைக்கும் தான் இருந்துச்சு. ஆனா, இப்போ உள்ள காலகட்டத்தில ரூ. 1000 வரைக்குமே விலை பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு. ஸோ, இத குறைக்கிற விதமா தான் பெண்களுக்காக, குறிப்பா வறுமை கோட்டு கீழ் உள்ள மக்களுக்காக மத்திய அரசே இலவசமாக சிலிண்டர் பார்த்தீங்கன்னா குடுக்க போறாங்க. ஸோ, இதுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னா, முதலாவதா வறுமை கோட்டுக்கு கீழ உள்ள பட்டியல்ல உங்களுடைய பெயர் இருக்கணும். 2வதா ரேஷன் அட்டை இருக்கணும். அதுவும் என்பிஹெச்ஹெச், ஏஏஒய் மற்றும் பிஹெச்ஹெச்ன்னு சொல்லக்கூடிய இலவச அரிசி அட்டைதாரர்களா இருக்கணும். 3வதா பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டத்தில பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்கணும். ஸோ 4வது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் அட்டை மற்றும் பேங்க் பாஸ்புக் இருக்கணும். 5வதா பார்த்தீங்கன்னா, நீங்க பெண் உறுப்பினரா இருக்கணும். அதாவது இப்ப தான் உங்களுடைய பெயர்ல முதன் முறையா சிலிண்டர் பார்த்தீங்கன்னா, பதிவு பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதுவும் பொருளாதார ரீதியாக பின்னடைந்த, நலிவடைந்த குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏற்கனவே நீங்க சிலிண்டர் பதிஞ்சு வச்சிருக்கீங்க. இண்டேன்ஸ், பாரத், ஹச்பின்னு சொல்லிட்டு நீங்க எந்த நிறுவனத்தில சிலிண்டர் பதிஞ்சு வச்சிருந்து வாங்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இப்ப தான் முதன் முறையா பதிய போறீங்க. அதுவும் பெண்ணா இருந்து நீங்க இப்ப தான் உங்க பெயர்ல பதிய போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ வறுமை கோட்டு கீழ் உள்ள மக்களா இருந்தீங்க அப்படின்னா, முக்கியமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை குடுத்தே உங்களுக்கு குடுப்பாங்க. சரி, இதில பார்த்தீங்கன்னா 2, 3 சிலிண்டர் வச்சிருப்பாங்களே, அவங்களுக்கெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, கட்டாயமா கிடைக்காது. இதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரரின் அடையாளத்தை உறுதிப்படுத்துறதுக்காக ஆதார் அட்டை தேவைப்படும். பிபிஎல் ரேஷன் அட்டை தேவைப்படும். அதே மாரி உங்களுடைய வங்கிக்கு நேரடியாக இந்த பணத்தை மாற்றுறதுக்கு வங்கி பாஸ்புக் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அதே மாரி விண்ணப்பதாரர் பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனால இருக்கக்கூடிய சான்று பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க பிற சிலிண்டர்கள்ல நீங்க பதிஞ்சிருக்கீங்களா? அந்த கம்பெனிகள்ல பதிவு செஞ்சிருக்கீங்களா? அதில பயனாளியா இருக்கீங்களான்னு கேட்கறதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த சான்று தேவைப்படும். ஸோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. அதே மாரி ஆதார் அட்டையோட இணைஞ்ச உங்களுடைய மொபைல் நம்பரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ, இத எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு இலவச எல்பிஜி சிலிண்டர் திட்டத்திற்காகவே ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா வெப்சைட் உள்ளது. இது மாநில உணவு மற்றும் சிவில் சப்ளைஸ் துறையின் கீழ பார்த்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வ வெப்சைட்டே இருக்கு. ஸோ, இந்த வலைதளத்தில நீங்க போயிட்டு எல்பிஜி கேஸ் திட்டம் இல்லன்னா உஜ்வாலா யோஜனா திட்டம் அப்படின்னு போட்டாலே, ரேஷன் கார்டு திட்டத்திற்கான விருப்பங்கள் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கும். அத நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ, அதில உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள், அதாவது யார் விண்ணப்பிக்க போறாங்களோ அவங்களுடைய தகவல்கள் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ, அத நீங்க குடுத்துக்கோங்க. அடுத்து ரேஷன் கார்டினுடைய விவரங்கள் கேட்பாங்க. அதையுமே குடுத்துக்கோங்க. அடுத்து நீங்க சிலிண்டர் இணைப்புக்கான அந்த புக்ல பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா குடுத்துக்கோங்க. அடுத்து பேங்க் பாஸ்புக்கினுடைய விவரங்கள் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அந்த புக் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க குடுத்துக்கோங்க. ஸோ, இந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் நீங்க ஸ்கேன் செஞ்சு அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த படிவத்த நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ, பதிவு எண் அத சொல்லுவாங்க. அந்த நம்பர பார்த்தீங்கன்னா நீங்க வச்சுக்கோங்க. ஸோ, இது மூலியமா நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணிக்கலாம். இந்த தகவல் பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி மக்களே!